சக்தி, என்னாச்சு? ஏன் அழற? சக்தி, என்னாச்சுன்னு சொல்லு. டேய் மாப்பிள்ள, நான் சொல்றது கேட்டு ஷாக் ஆகாத, கத்தாத. என்ன மாமா, சக்தி எதுக்கு அழறா? அத சொல்லு. மாப்பிள்ள, சேரனை காணண்டா. மாமா, அவன் எங்க போயிட போறான்? உள்ளதான் இருக்க போறான். ஏய் சேரா, சேரா. மாப்பிள்ள, சக்தி எல்லா இடத்துலயும் தேடிடுச்சுடா, அவன் இல்லடாங்க. சக்தி, என்னாச்சுன்னு சொல்லு. ஆமா, மாமா, என்ன மாமா இது? என் வாழ்க்கைய பத்தி யோசிக்காம இப்படி பண்ணிட்டானா மாமா? மாமா, அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, ஏன் ஒட்டு மொத்த சோழியும் முடிச்சு விட்டுருவாரு. உனக்கு தெரியும்ல, அந்த அயோக்கிய பயல சும்மா விடக்கூடாது. டேய் மாப்பிள்ள, நீ பதறாதடா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நம்ம போய் சேரனை தேடுவோம். மாமா, எங்க போய் தேடுவேன் இந்த ராத்திரியில? டேய் தேடுவோம்டா, விடிஞ்சா கல்யாணம் மாமா. கிடைப்பான்டா, போய் தேடுவோம்டா. மாமா, அவன் இல்லன்னு வச்சுக்கோ, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. அவன் எங்க இருந்தாலும் நான் போய் தூக்குறேன் மாமா. சக்தி, அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, அவன் எங்க போவான், ஏதாச்சும் அட்ரஸ் இருந்தா கொடு. அண்ணனுக்கு மடிப்பாக்கத்துல ரமேஷ்னு ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ். அலாம சொல்லு, அட்ரஸ் சொல்லு சீக்கிரம். ஃப்ரெண்டு ஒருத்தன் மதுரை வாயல்ல இருக்கான். சரி, நான் உடனே போய் பாக்குறேன். மாமா பாப்பலாம். ஒரு நிமிஷம் மாமா. பார் சக்தி, இத பத்தி யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் அண்ணன் எங்க இருந்தாலும் நான் தூக்குறேன். நீ கவலைப்படாத, நான் சேரனோட தான் வருவேன். நீ உள்ள போ, பாப்பலாம். அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, ஒட்டு மொத்த சோழியும் முடிச்சு விட்டுருவாரு.